பேச்சு, என்னை சங்கடப்படுத்தாதே. விகடமாக பேசினால் சிரிப்பல்லவா வரும், சங்கடம் எங்கிருந்து வரும்? உன்னோடு பேசி சமாளிக்க முடியாது. படை பலத்தை சமாளிக்கும் உங்களால் என் பேச்சை சமாளிக்க முடியவில்லையே. தென்னாலிராமா, நிறுத்து உன் பேச்சை. இந்த பக்கம் உன் தலையை காட்டாதே, போ வெளியே. மன்னா, நீங்கள் யோசித்தல்லவா முடிவெடுக்கணும். நீ சொன்னதும் சரிதான். பார்ப்போம். காட்சி 2, தென்னாலிராமனின் வீடு. நாளை கூடும் அரசபைக்கு எப்படி செல்லுவது? அரசர் வரை இங்க தலையை காட்டாத பவுலின் கோத்தோடு தெரிஞ்சு விட்டாங்களே, எப்படி செல்லுவது? பார்ப்போம். என்ன பாருங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? நேத்து நான் அரசபைக்கு போயிருந்தேன். அப்போ அரசர் நீங்க தலையை காட்டாத பவுலின் கோத்தோட துரத்தி விட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தான் நல்ல யோசனை வருமே, வேற என்ன கவலை? எதற்காக இவங்க இப்படி செய்றாங்க? ஏய், இது எப்படி இருக்கு? என்ன விஷயம்? நான் தான் உன்கிட்ட முதலே சொன்னோம்ல, நேத்து நான் அரசபைக்கு போயிருந்தேன். அப்போ அரசர் நீ என் முகத்துல விழிக்காத, அதாவது உன் தலை என்னிடம் காட்டாத பவுலின் கோவத்தோட துரத்தி விட்டாங்க. அதான் நான் என் முகத்தை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கேன். உங்கள் யோசனை ஒருபோதும் தவறாக இருக்காது. நீங்கள் நினைத்தபடியே செய்யுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிடி. காட்சி 3,